அடுத்து பாஜக தலைவராக போகிறாரா நைனா நாகேந்திரன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நைனா நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள நிலையில் அவர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய கட்சி தலைமை அனுமதி அளித்திருந்த நிலையில் போட்டியின்றி நைனா நாகேந்திரன் தேர்வாக போகிறாரா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. விருப்பமனு தாக்கல் செய்ய நைனா நாகேந்திரன் கட்சி அலுவலகம் வந்துள்ளதால் போட்டியின்றி தேர்வாக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தலைவர் பதவிக்கு யார் விருப்பமனு தாக்கல் செய்வது என்பதை கட்சி தலைமைதான் முடிவு செய்ய வேண்டும் என்று வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு தரப்பில் கூறப்படும் நிலையில் பாஜக மாநில தலைவராக நைனா நாகேந்திரன் தேர்வு செய்யப்படுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் நைனா நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள நிலையில் நைனா நாகேந்திரனுக்கு மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய கட்சி தலைமை அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விருப்பமனு தாக்கல் செய்ய நைனா நாகேந்திரன் கட்சி அலுவலகம் வந்துள்ளதால் போட்டியின்றி தேர்வாக வாய்ப்பு இருப்பதாகவும் தலைவர் பதவிக்கு யார் விருப்பமனு தாக்கல் செய்வது என்பதை கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் வானதி ஸ்ரீனிவாசன் கூறியிருக்கிறார். பாஜக மாநில தலைவராக தேர்வு செய்யப்படும் நபர் நாளை பதவியேற்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. நைனா நாகேந்திரனுக்கு மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய கட்சி தலைமை அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், விவரங்கள். பாஜகவின் மாநில தலைவர் மற்றும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பதற்கான விருப்பமனு இன்று பகல் 2 மணி முதல் 4 மணி வரை பெறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்காக மாநில தலைவராக போட்டியிடும் படிவம் F பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் 3 பருவம் தீவிர உறுப்பினர்களாகவும் குறைந்தது 10 வருடங்கள் அடிப்படை உறுப்பினராகவும் உள்ளவர் மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட தகுதி பெறுவார் என்று நேற்று பாஜக தரப்பில் பாஜகவின் இந்த மாநில தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய மாநில துறை தலைவர் சக்கரவர்த்தி நேற்று இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில இந்த பாஜக மாநில தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான பணிகள் தீவிரமடைந்திருக்கு. குறிப்பாக தற்போது இந்த கமலாலயத்திற்கு பாஜக தலைவராக போட்டியிட விருப்பம் இருக்கக்கூடிய கடந்த சில வாரங்களாகவே செய்திகளில் தெரிவித்துள்ள நயினார் நாகேந்திரன் அவர்கள் இங்க இடத்திற்கு வந்திருக்கார். சரியாக 2:40 மணிக்கு அவர் இந்த விருப்ப மனுவை அளிப்பார் என தெரிகின்றது. அதே நேரத்தில் பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை மற்றும் ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் ஆகியோரும் பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வர தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக 2:40 மணிக்கு அவர் இந்த விருப்ப மனுவை கொடுக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே தான் பாஜக மாநில தலைவர் போட்டியில் தான் இல்லை என அண்ணாமலை விளக்கம் அளித்திருக்கிறார். அதே நேரத்தில் ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது சரியாக 2:40 மணிக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த மாநில தலைவர் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை அளிப்பார் என தெரிகின்றது. அதாவது நேற்று வெளியிடப்பட்ட பாஜக தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில மாநில தலைவராக போட்டியிடுவதற்கு குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்ற ஒரு தகுதி இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. ஆனால் நயினார் நாகேந்திரன் பாஜகவில் இருந்து 8 ஆண்டுகள் ஆகின்றது. அந்த விதிகள் தளர்த்தப்படுமா, அதற்கு ஏதேனும் பாஜக தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் உள்ளது. 2:40 மணிக்கு அவர் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலையில் இங்கு பாஜக வட்டாரத்தில் கூறப்படும் தகவலையொட்டி நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. தலைவர் பதவிக்கு அவர் மட்டுமே விருப்ப மனுவை அளிப்பார் என்ற ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. 2 மணி முதல் 4 மணி வரை இந்த விருப்ப மனு பெறுவதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் நயினார் நாகேந்திரன் விருப்ப மனுவை தாக்கல் செய்வார். அதனைத் தொடர்ந்து பொதுக்குழு உறுப்பினர் தேர்தலும் இங்கு நடைபெற நிலையில ஏராளமான பாஜக நிர்வாகிகளும் இந்த பொதுக்குழு உறுப்பினருக்காக படிவத்தை வழங்குவதற்காகவும் இன்று காத்திருக்கின்றனர். தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த பாஜக மாநில தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரன் மட்டுமே போட்டியிடுவார் என தெரிகிறது. தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.